இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு 2 மணி நேரம் டைம் இருக்கு, யோசிப்போம். கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். வழியில வண்டி எங்கேயாவது நிப்பாட்டினீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வழியில ஒரு கடையில வெள்ளி குத்து விளக்கு ஒண்ணு வாங்கணும். அதுக்கப்புறம் நேரா மண்டபத்துக்கு தான் வந்தோம். வேற எங்கேயும் நிப்பாட்டல. அப்போ நீங்க வாங்கின குத்து விளக்க யாரோ மாத்திருக்காங்க. மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கார்ல இருந்து கிஃப்ட் பேக்க ஸ்ரீஜா தான் உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்க தான் கையில வச்சிருந்தாங்க. வேற எங்கேயும் கிஃப்ட வைக்கவே இல்லையே. ரூம்ல கூட ஸ்ரீஜா வைக்கவே இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வண்டிய வேற எங்கேயாவது கடையில நிப்பாட்டினீங்களா? இல்ல பஞ்சர் ஆச்சுன்னு எதுக்காவது நிப்பாட்டினீங்களா? இல்ல. வேற எப்படி கிஃப்ட் மாறி இருக்கும்? வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ரோட்ல ஒருத்தர் விழுந்து கிடந்தாரு. அதுக்காக ஒரு வாட்டி காரை நிப்பாட்டினோம். அவங்கள இறங்கி பார்த்துட்டு அப்புறம் வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த இடத்துல மட்டும் தான் நான் வண்டியை நிப்பாட்டினேன். இது போதுமே விஷால். நேரத்தை வீணாக்காம நீங்களும் விஷாலும் சேர்ந்து நேரா அந்த நகை கடைக்கு போங்க. ஒருவேளை நகை கடையில கூட கிஃப்ட் பாக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம்ல. பேக் பண்ணும்போது செக் பண்ணாங்களான்னு கேட்டு பாருங்க. அங்க இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். இசை வாங்க, நம்ம 2 பேரும் கார் நிறுத்தின ஸ்பாட்டுக்கு போலாம். எந்த இடத்துல வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லுங்க, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். எனக்கு அந்த இடம் தெரியும், நான் கூட்டு போறேன். வாங்க சீக்கிரம் வாங்க. நம்ம போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இன்னைக்கு நாங்க எங்க ஃபேமிலியோட உங்க கடைக்கு வந்து ஒரு குத்து விளக்கு வாங்கினோம். ஒரு கல்யாணத்துக்கு gift கொடுக்கறதுக்காக அதை கிஃப்டா பேக் பண்ணோம். சொல்லுங்க சார், ஞாபகம் இருக்கு சார். நாங்க வாங்கின gift மாறிடுச்சு மேடம். நாங்க இங்க இருந்து வாங்கிட்டு போய் கல்யாணத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அதுல வேற ஒரு சிலை இருந்துச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. உங்க சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்க்கணும். எதுக்கு சார்? உங்க கடையில இருந்து இவங்க வாங்கினது குத்து விளக்கு தாங்கிறதுக்கு அது ஒண்ணுதான் ஆதாரம். அதான் உங்ககிட்ட பில் இருக்கே சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் மேடம், நீங்க எங்களை நம்பலாம். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சார் இது நகை கடை சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட முடியாது சார். ப்ளீஸ். சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சார் நீங்க போலீஸா? இது நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார். சரி வாங்க சார் போலாம். போலீஸா? வாங்க. சார் போலீஸ் ஆபீசர் வந்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதோ பார்க்கணும்ங்கறாங்க. வாங்க சார், வாங்க ப்ரோ. போங்க சார். இன்னைக்கு ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுங்க. ஓகே. பாஸ் பண்ணுங்க. இந்த டைம்க்கு தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க, கரெக்டா? இதை கேப்சர் பண்ணிக்கோங்க. சார் கண்டினியூவா ப்ளே பண்ணுங்க.